VIP Hair Color Shampoo. Hair natural color, பக்கா. அமைச்சர் தங்கமணி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழக்கு பாய காரணமாக இருந்த சொத்து விவரங்களை தற்போது காணலாம். தமிழ்நாடு மின்சாரத்துறையின் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தனது பெயரிலும் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலும் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலமும் 2016 முதல் 2020 வரையிலான பணிக்காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்துள்ளது சம்பந்தமாக நாமக்கல் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வழக்கு தொடர்பாக தங்கமணி மற்றும் அவரது உறவினர்கள், அவரது பங்குதாரராக உள்ள நிறுவனங்கள், அவரது முன்னாள் அரசியல் நேர்முக உதவியாளர் மற்றும் அவருக்கு நெருங்கிய தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களின் 69 இடங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் அதிரடி சோதனையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 13/2 மற்றும் 13(1)B ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் அரசு பணியாளர் என்ற முறையில் தன் நிர்வாகத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட போது சொத்து எதனையும் நேர்மையற்ற முறையிலோ அல்லது மோசடியாகவோ கையாடல் செய்தவராயின் அல்லது அதிகாரத்தை பிறவாறு தனது சொத்து பயனுக்காக மாற்றிக்கொள்வாராயின் அல்லது தனக்கு கீழ் உள்ளவரை அவ்வாறு செய்ய அனுமதிப்பாராயின் ஓராண்டு முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். அந்த வகையில் முதல் தகவல் அறிக்கையில் பட்டியலிட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 2016 மே மாதம் தங்கமணி மற்றும் அவரின் குடும்பத்தினரின் மொத்த சொத்து மதிப்பு 1 கோடியாக இருந்தது. இந்நிலையில் 2020 ஆண்டு மார்ச் மாதம் தங்கமணி மற்றும் அவரது குடும்பத்தினரின் மொத்த சொத்து மதிப்பு 8 கோடியாக அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது 2016 மே மாதம் முதல் 2020 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் சட்டப்பூர்வமாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெற்ற வருமானம் 5 கோடியாக உள்ளது. அதே காலத்தில் ஏற்பட்ட செலவீனங்கள் மட்டும் 2 கோடியாக உள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, 2016 முதல் 2020 வரையிலான பணிகாலத்தில் வழக்கின் முதல் குற்றவாளியான தங்கமணி, 2வது குற்றவாளியான அவரின் மகன், 3வது குற்றவாளியான அவரின் மனைவி மூலம் 7 கோடி மதிப்பிலான சொத்து பெறப்பட்டுள்ளது. ஆனால் அதே காலத்தில் இந்த மூவரின் சேமிப்பு தொகை 2 கோடியாக மட்டுமே உள்ளது. எனவே 2016 முதல் 20 வரையிலான பணிகாலத்தில் பொது நிதியை தவறாக பயன்படுத்தி ரூபாய் 4.85 கோடி வரை வருமானத்திற்கு அதிகமான வகையில் சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மதிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் கிரிப்டோ கரன்சியில் தங்கமணி, அவரது மகன் பெருமளவில் முதலீடு செய்துள்ளதாகவும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். VIP Hair Color Shampoo. Hair natural color, பக்கா. Thank you.